ஸ்ரீலங்காவுடைய கொடியில் இருக்கிற 2 கலரை எடுத்திருக்காரு, மெரூனும் மஞ்சளும். ஸ்ரீலங்கா தான் அவருடைய மாமனார் ஊர். நான் சும்மா தகவலை தான் சொல்கிறேன். அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போகணும்னு கூட நினச்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்பெயினோட ஃப்ளாக் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. மார்க்கத்தினுடைய பச்சை இருக்குது, ரொம்ப சந்தோஷம். எச்சரிக்கிறாரா என்னன்னு தெரியல. மைனாரிட்டிஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க, மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டி ஆகிடுவாங்கன்னு எச்சரிக்கிறாரோ என்னவோ தெரியல, அது வேறு விஷயம். அவருடைய நோக்கம் இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அரசியல் ஆர்வம் அவருக்கு ரொம்ப வருடங்களாகவே இருக்குது. எந்த விதத்தில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த கருப்பு சிவப்பு இல்லைல்ல, சம்மந்தம் இல்லாமல் ஜிஎஸ்டி பற்றி தெரியுமோ தெரியாதோ ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏதோ ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாஸ்டர், வாரிசு, பீஸ்ட்டு, லியோவில் ஒரு வார்த்தை கூட அரசியல் வார்த்தை வரல. ஏன்னா அந்த தேசத்தை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இருந்து தேச நலனுக்காக விடுதலைக்காக போராடினவங்களை மதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் தேசத்தை தள்ளி வைக்கிறாரோ? சிஏவா இருக்கட்டும், நீட், அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் இஷ்யூ, மெயினாக அவர் பாஜகவை எதிர்ப்பாரா இல்லை திமுகவை எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. கள்ளச்சாராயத்தில் அவர் என்ன சொன்னார்? அவர் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு ரைடு நடக்கும். ரைடு நடந்ததுன்னா ஒரு அமைச்சர் உள்ளே போய் மாட்டிப்பார். ஸோ 2 முறை அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த முறை என்ன நினைக்கிறாரு, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஜாகிரதையாக இருங்க, எந்த தப்பும் பண்ணாதீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறத நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்கள்லாம் யார் என்ன மாதிரி மாறி எல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நீ ஜாகிரதையாக இரு அப்படின்னு அவர் பாவம் சொல்கிறார், ஓப்பனாக. திமுக 4044 தேர்தலில் கூட அது வரைக்கும் இருந்தால் தனியாக நிற்க மாட்டாங்க. ஆனால் வர்றவனெல்லாம் தனியாக நில்லுன்னு சொல்லி சாவடிச்சுட்டு கடைசியில் நீ 88% தான் கிளம்பி போ அப்படின்றவாங்க. மத்திய அரசும் ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஸோ அதனால தான் அவங்க அந்த லேட்டரல் என்ட்ரி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் ரிப்பீல் பண்ணுறாங்களோ? வக்ஃப் போர்டு என்ன பண்ணாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து பாஜக எதிர்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ செப்டம்பரில் நடக்கிற ஒரு சென்சஸில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கதா செய்திகள் வருது. ஒத்துக்கிறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இதற்கு முன்னாடி இன்டர்வியூ வந்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நடிகர் விஜய் அவர்கள் அவரோட கொள்கையை பேசட்டும், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இன்னைக்கு அவரோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு, உறுதிமொழி எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பாடலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவர் கொடி பார்த்துருப்பீங்க, அது மூலமாக உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, அவருடைய அரசியல் எந்த திசையை நோக்கி போக போகுதுன்னு? உங்களோட கணிப்பு என்ன சார்? ஸ்ரீலங்காவுடைய கொடியில் இருக்கிற 2 கலரை எடுத்திருக்காரு, மெரூனும் மஞ்சளும். ஸ்ரீலங்கா தான் அவருடைய மாமனார் ஊர். அது நான் சும்மா தகவலை தான் சொல்கிறேன். அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போகணும்னு கூட நினச்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்பெயினோட ஃப்ளாக் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அது குழப்பிக்கிறதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்ரீலங்கா ஃப்ளாகில் 2 கலர் இருக்கும். அந்த 2 கலரும் இதில் தெளிவாக இருக்குது. மெரூனும் மஞ்சளும் கொண்டு வந்திருக்காரு. கேரளாவில் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் அப்படி இருந்திருக்கு இல்லையா சார்? சமத்துவ கட்சி, நீங்கள் கொடியை வச்சு தேமுதிக. ஐயோ அந்த மாதிரி ஆகிடுவாரா இப்போ விஜய்? இல்லையா, நல்லா வருவார். சமத்துவ கட்சி மாதிரிலாம் ஆகிட மாட்டார். சமத்துவ கட்சி பிஜேபியோட ஐக்கியமாச்சு, அது வேறு விஷயம். நல்லா வருவார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. 2 யானை இருக்குது, அது கேரளாவுடைய சின்னம். ஸோ இந்த பக்கம் தமிழ்நாடு விட்டால் கேரளா வரைக்கும் போகணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிஎஸ்பி அவங்க ஃப்ளாக்லேயும் யானையோட சிம்பிள் இருக்குது. இல்லை யானைங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. கும்கி படத்தில் கூட இருந்திருக்கும், அது முக்கியம் இல்லை. இப்போ என்னென்னா 2 யானை கொண்டு வந்திருக்காரு. கேரளாலேயும் அப்படி தான் இருக்கும், கேரளாவுடைய முத்திரையிலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ கேரளாவை மனசில் வச்சுருக்காரு. ஏரியாவை சொல்லியிருக்காரு உங்களுக்கு, நான் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா போவேன், மாமனார் ஊர், இந்த பக்கம் கேரளாவுக்கு போவேன், அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு பிறகு இங்கே ஒரு வாகை மலர் வந்திருக்கு, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறதுனால அவர் வாகைன்னு சொல்கிறார். வாகை சூடட்டும், ஆண்டவனாவதுக்கு அவர் நம்புகிற ஆண்டவனும் அதை அனுசரிச்சுக்கட்டும், அது வேறு விஷயம். இப்போ அதுக்கப்புறம் 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை குறிக்கலாம். யூனியன் டெரிட்டரி ஏன் விட்டாருன்னு தெரியல. பாண்டிச்சேரி பக்கம் போகிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல, அது வேறு விஷயம். அதில் ஒரு 5 வெள்ளை நிறத்துலேயோ அல்லது லைட்டாக நீல நிறத்துலேயோ இருக்குது. மற்றதெல்லாம் மார்க்கத்தினுடைய பச்சை இருக்குது, ரொம்ப சந்தோஷம். எச்சரிக்கிறாரா என்னன்னு தெரியல. மைனாரிட்டிஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க, மெஜாரிட்டி எல்லாம் மைனாரிட்டி ஆகிடுவாங்கன்னு எச்சரிக்கிறாரோ என்னவோ தெரியல, அது வேறு விஷயம். அது இருக்குது. ஸோ இதுதான் அந்த கொடி நமக்கு காட்டுகின்ற விஷயம். நல்லதாக பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நல்லதாக நான் பார்க்குறேன். ஒரு கொடியை கொடுத்துருக்காரு, அதில் கருப்பு இல்லை, சிகப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம். திராவிடருங்கிற பேர் இல்லை, அது மெரூன் கலர், ஸ்ரீலங்காவுடைய கலர். அது நான் தான் சொன்னேன், மாமனார்னா அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு கலரு. சிகப்புன்னு அவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு, மெரூன் கலராக தான் நான் பார்க்குறேன்.
நமக்கு ரெசல்யூஷனில் பார்க்கும்போது சிகப்பு கலராக தெரியலாம். ஒரு உண்மையாக அந்த கொடியை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அவர் தான் சொல்கிறார் இல்லையா, எல்லா இடத்துலையும் கொடியை வைங்க, செவுத்துல வரையுங்க, பூக்கடையிலலாம் எடுத்து வைங்க, கொடியை பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நியாயமான ஒரு விஷயம். அடுத்தது எங்கே வராரு அப்படின்னு சொன்னால், அவருடைய கொள்கை அப்படின்னு பரப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. கொள்கை அப்படிங்கிறது வந்து இவர் 28 மாநிலம்னு வச்சதுனால, இவர் தேசிய சிந்தனை ஒன்றியம்னு அழைச்சிக்கிட்டு இருந்தாலும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் வந்து தேசிய சிந்தனையோட போறாருன்னு அந்த நட்சத்திரங்களை எண்ணினதுனால நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வாகை பூவில் கூட ஏறத்தாழ 28 புள்ளிகள் தான் அதில் வருது. ஸோ ஏதோ ஒரு தேசிய நல்லனோட தான் வராரு. அண்ணா, எம்ஜிஆர், விஜய் 3 எழுத்து தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அரசியலுங்கிறது வெற்றி 3 எழுத்து, தோல்வி 3 எழுத்து சம்மந்தப்பட்டது. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். வாக்கு கூட 3 எழுத்து தான். ஸோ அந்த அடிப்படையிலேருந்து நம்ம பார்த்தா அவருடைய நோக்கம் இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அரசியல் ஆர்வம் அவருக்கு ரொம்ப வருடங்களாகவே இருக்குது. இல்லை எந்த விதத்தில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார்? இந்த கருப்பு சிவப்பு இல்லைல்ல, அது இருந்தாலே நமக்கு நிம்மதியாக போச்சு. பேரில் திராவிடருங்கிற வார்த்தை இல்லை. கழகம்னு இருக்கானா? கழகம்னு வச்சிருக்காங்க. கழகம் தானே சொல்லணும் இல்லை, அப்புறம் கூட்டம் நான் சொல்ல முடியும். அவர்கிட்ட என்னதான் இருந்தாலும் சிங்கப்பெண்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு தமிழர் அதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுனால அதனால் இருக்கத்தான் செய்யணும். அதில் நான் ஒன்றும் மாற்று கருத்து சொல்லலை. நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரியே தெரியும், அப்படி பண்ணலை. நான் நேர்மையாக தான் அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அரசியல் ஆர்வம் உண்மையிலே இருக்குது, ரொம்ப வருடங்களாக இருக்குது. சின்னதாக சில தேர்தல்களில் முயற்சி பண்ணாங்க. ஒரு தொலைக்காட்சி ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நல்லா வந்துட்டு இருந்தது, ஆனால் சென்னையில் வராமல் இருந்தது. அந்த தொலைக்காட்சி பேரை நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறது ஒரு 20 வருடத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தலைவா படம் வந்தபோது நடந்த ஒரு விஷயம். அந்த தொலைக்காட்சி காம்ப்ரமைஸ் பண்ணிண்டா தான் சென்னையில் காட்டப்படும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சென்னையில் காட்டணும்னா இந்த குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனத்திற்கு படங்கள் யாரும் விற்காமல் இருந்தாங்க. அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த தொலைக்காட்சி ஓனர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தலைவா படத்தை வாங்கி அதை கொண்டு வந்து இந்த சேனலுக்கு, இந்த பிக்சர்ஸுக்கு கொடுக்குறாரு. இங்கே தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. தலைவா லீடு அதெல்லாம் வந்த உடனே அந்த படம் என்னாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் ஓடலை, நம்பர் 1. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் பொலிட்டிக்கல். சந்திரமுகி படம் வரும்பொழுது அவருடைய சச்சின் ஒரு படம் வந்தது. வேண்டாம், ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க. இல்லை அதே நாள் தான் பண்ணுவேன்னாரு. சச்சினை நம்ம இப்போ டிவியில் தான் பார்த்துட்ருக்கோம். தேட்டரில் யாரும் அப்போ போய் பார்க்க. அது கூட மும்பை எக்ஸ்பிரஸ் கூட வந்தது, அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது கமலை விட்டுருங்க. கமல் ஒரு நல்ல படம் கொடுத்தா 3 மாதமாக போகிற படம் கொடுப்பாரு. நம்ம வேறு வழி இல்லாமல் 4 படத்துக்கும் காசு கொடுத்து பண்ணுவோம். அது கமலோடைய வரலாறே வேறு. ஒரு நல்ல படம் வந்ததுன்னா 3 மோசமான படத்தை அடுத்தது வரும். அது அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. இனியோ இது இவரை பொறுத்த வரைக்கும் சின்ன தவறுகள் தான். அதில் வந்து அரசியல் இருந்தது இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, வரிசையாக ஒரு 4 படம் பெருசாக பேசப்படலை. மாஸ்டராக இருக்கட்டும், அல்லது பீஸ்டாக இருக்கட்டும், அல்லது வாரிசாக இருக்கட்டும், அல்லது லியோவாக இருக்கட்டும், 4ம் சரியாக போகலை. அதற்கு கமர்ஷியல் ஹிட்டான திரைப்படங்கள் தான் சார் எல்லாம். பாருங்க, நான் வீடு வாங்குறேன்னு சொன்னால் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குவேன். விஜய் வீடு வாங்குறாருன்னா ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கும். அதுதான் 10,000த்துக்கு கட்டிட்டாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருடைய இலக்கு என்னவாக இருக்குன்னா, ஒரு படம்னா ஒரு 400-500 கோடிக்காவது கருப்பு வெள்ளையாக இது கலர் படம் தான் எடுப்போம். ஸோ 400 கோடியாவது உள்ளே காட்டப்படணும், பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டாக இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஃபினான்ஷியர் இருந்தாங்க, கந்த வட்டியில் பணம் கொடுக்குறவர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 300-400 கோடி கருப்பை வந்து இந்த படத்தின் மூலமாக வசூலாச்சுன்னு காட்டுவாங்க. மாட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேலே இடியோ அல்லது சிபிஐயோ வருமான வரித்துறையோ தெரியல, அது பிடிச்சாங்க. பிடிச்சிட்டதுக்கப்புறம் அவருடைய படத்தில் வந்து இந்த 4 படத்துலேயுமே ஒரு வார்த்தை கூட அரசியல் வரல. அதற்கு முன்னாடிலாம் சம்மந்தம் இல்லாமல் ஜிஎஸ்டி பற்றி தெரியுமோ தெரியாதோ ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏதோ ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாஸ்டர், வாரிசு, பீஸ்ட்டு, லியோவில் ஒரு வார்த்தை கூட அரசியல் வார்த்தை வரலை. ஏன்னா அந்த கந்து வட்டி கொடுத்துட்டு இருந்தவர் மேலே ரைடாகி பெரிய அளவில் பணத்தை தூக்கி போட்டு பிடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவர் வந்து கரெக்டாக அணுகி ஓகே தேங்க்யூ அவ்வளோதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் பழி வாங்குறேன் பார். இப்போ உதயநிதி ஐயா பண்ணுறாரு இல்லையா, எனக்கு நீ படத்தை விற்கலன்னா நான் ஒரு வழி பண்ணிடுவேன், அந்த படம் வெளியே வராது, உன் படத்தினுடைய வெற்றி விழாவும் வராது, இசை விழாவும் வெளியில் வராது, அந்த படம் ஊற்றி மூடிக்கும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையெல்லாம் இவர் பண்ணதே இல்லை. அந்த வகையில் இவருடைய அரசியல் வந்து நான் நேர்மையாக தான் பார்க்குறேன். நாளைக்கு வந்தாலும் அந்த நேர்மையை கடைபிடிப்பாருங்கிற நம்பிக்கை இவர் அளவில் இருக்குது. எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி ரொம்ப நேர்மையாக நடந்தது, ஃபஸ்ட்டு ஆட்சி. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கலைச்சி விட்டார் கருணாநிதி ஐயா. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியெல்லாம் பயங்கரமாகி ஊழல் வந்து எல்லா பக்கம் வந்ததுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 30,000 கோடி 2 பேர் சுருட்டுறது ஒரே வருஷத்துலங்கிறதெல்லாம் நம்ம பெரிய ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி முதல்ல கொடுக்கும்போது நேர்மையாக கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பர் 1. இப்போது கேள்வி என்ன, நடிகர்னு வந்துட்டா உடனே எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னெலாம் டயலாக் விடுவாங்க. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஒரு அரசியல்வாதி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சக்ஸஸ் ஆன 3 நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் ஒன்று, ஜெயலலிதா அம்மா ஒன்று, ரஜினிகாந்த் ஐயா அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. திரைத்துறை சார்ந்தவர்கள்னு சொன்னால் சீமானும் திரைத்துறை சார்ந்தவர், கருணாநிதி ஐயாவும், அண்ணாதுரை, எல்லாருமே, ஜானகி அம்மா, எல்லாருமே அண்ணா திரைத்துறையை சார்ந்தவங்க தான். ஆனால் எதனால் எம்ஜிஆரால் சோபிக்க முடிஞ்சது, மற்றவங்களால முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவது நான் தனியாக பேசிடுறேன், ஏன்னா அவங்க அரசியலே வேறு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சத்தியமாக நினைக்கல. அவர் வந்து அரசியலுக்கு வந்து சாதிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை கையில் வச்சுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் மாட்டுக்கு ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் சுற்றி பாடிக்கிட்டு இருந்தார், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், நிம்மதியாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக தான் இருந்தார். திரைத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி காங்கிரஸை சேர்ந்தவர் தானே? இல்லைங்க, எல்லாருமே அப்படி தானே இருந்தது. இப்போ எப்படி 5 தலைமுறைக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஹிந்துக்களோ, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் எல்லாமே காங்கிரஸுங்கிற அடிப்படையில் இருந்தது. அப்புறம் தானே வந்தது. இன்றைக்கி ராஜசேகர் ரெட்டி யார், ஜெகன்மோகன் ரெட்டி யார், எல்லாம் காங்கிரஸில். மமதா பானர்ஜி யார், பிரணாப் முகர்ஜி யார், எல்லாமே காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான். கெஜ்ரிவால் தான் வேறு ரூட்டில் சந்தில் வந்தார், இப்போ ஜெயிலில் இருக்கார். இப்போ இவர் இந்த விஜய் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவரும் திரைத்துறையிலேருந்து வந்தவர். எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நேர்மையாக நான் என்னுடைய கருத்துக்களை வைக்கிறேன். எந்த ஒரு மறை பொருள்களும் இல்லாமல் நேர்மையாக நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை சார், ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்காமையா வந்துட்டு தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் காரணம் இருக்குது. அதாவது வந்து திமுகவில் என்ன ஆச்சுன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் ஐயாவால் தான் கருணாநிதி என்பவர் முன்மொழியப்பட்டார். அதனால தான் அவர் வந்து 5 பெருந்தலைவர்களாக இல்லாமல் 7 7.5 இருந்தபோது அவரை தூக்கி கொண்டு வந்து தலைவர்ன்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அது எம்ஜிஆர் சொன்னதுனால தான் நடந்ததுங்கிறது நியாயமான விஷயம். திறமைன்னு எடுத்துக்கிட்டால் கருணாநிதி ஐயாவுக்கு திறமை இருக்குது, அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது, மொழி ஆர்வம் எல்லாமே இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் யாரால் மேலே வர முடியும்? அந்த கரிஷ்மா இருந்தால் தானே. நான் ஒன்று சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படின்னா தானே அந்த இடத்துல வேலையாகும். எம்ஜிஆர் சொல்லாமலே 100 முறை சொன்ன மாதிரின்ட்டு கருணாநிதி ஐயா வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆர் ரசிகர்களை அவர் கண்டுக்கிடலை, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, தள்ளி விட்டாங்க. கருணாநிதி ஐயாவோ மாறன் ஐயாவோ என்ன சொல்கிறாரோ அதுதான் திமுகவில் நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சிச்சுவேஷனில் தான் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போ கூட அவர் வரணும்னு நினைக்கல. எம்ஜிஆர் பேரவைன்னு தான் இருந்தது, அதோடு நிறுத்திட்டாங்க. இவர் தன்னுடைய மகன் முத்து திரைப்படத்துக்கு கொண்டு வர நினைத்தார். அது அவர் நல்லபடியாக நடித்தாலும் படம் எதுவும் பெருசாக ஓடலை. ஆனால் முயற்சிகள்லாம் நிறையா எடுத்தாங்க. எங்கே தப்பு வந்ததுன்னா, ஊழல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்த உடனே எம்ஜிஆர் அவர்களால் கணக்கு கேட்க முடிஞ்சது. கணக்கு கேட்டார், தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்படி தான் அந்த சைக்கிள். அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை. அவருக்கு அரசியல் ஆர்வமும் கிடையாது. அவருக்கு என்னென்னா, மக்கள் சந்திக்கணும், மக்கள் வந்து மக்களை என்னை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்களா, நான் வந்து பார்க்கணும், இவ்வளோ தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் அரசியல் ஆர்வம் கிடையாது. அவரை நிர்பந்தப்படுத்தி தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் தப்பு பண்ணது வேறு விஷயம், அதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி நாளைக்கு விஜய் வராருன்னு உடனே நீ எம்ஜிஆர் இல்லை, நீ ஒன்றும் ஜெயலலிதா இல்லை அப்படின்னு பேசுவாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்க தான் எனக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஆரம்பத்தில் ரொம்ப யோசித்தாங்க. பெரிய பெரிய மந்திரிகள், அமைச்சர்கள், கழகத்தில் பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் நிறையா யோசித்தாங்க. ஆரம்பீரப்பன் ஐயா மட்டும் கூடவே இருந்ததுனால அவர் மட்டும் போனார். கடைசியில் அவர் போய் திமுக காலில் விழுந்துட்டார், அது வேறு விஷயம். பெரிய அமைச்சர்கள் வர ஆரம்பித்தது தான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பலம். எம்ஜிஆருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது, எம்ஜிஆருக்குன்னு ஒரு மக்கள் எண்ணம் இருக்குது. அவருக்கு வர வேண்டிய ஆர்வம் இல்லைன்னா அவரை வர வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பலம் சேர்த்தது என்னன்னு சொன்னால், அரசியலில் இருந்தவர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சேர ஆரம்பித்தாங்க. அதனால தான் எம்ஜிஆர் என்பவரால் ஒரு அரசியலில் பெரிய அளவில் தன்னை காட்டிக்கிட முடிஞ்சிச்சு.
ஜெயலலிதா அம்மாவுக்கு இவரை விட நல்ல திறமைகள் இருந்தாலும், தெளிவான நோக்கங்கள் இருந்தாலும், சிந்தனைகள் இருந்தாலும், கூட யாரையுமே வச்சுக்கிட்ட 1, 2ம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டதுனால, அவங்களோடது வாழ்க்கைங்கிறது வந்து உச்சத்தில அவர் அனுப்பப்பட்டார். அவர நம்ம இன்னைக்கு இல்ல. ஸோ விஜய் அவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரசிகர் மன்றத்தில இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பா அவருடைய ஆர்வமான ஒருத்தர் தான். ஆனா எந்த ஒரு நல்ல தலைவனுமே கிரிட்டிக்ஸ பக்கத்தில வச்சுப்பான். கிரிட்டிக்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் ஐயா நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுற அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இல்லைனா நான் எல்லாம் ஜால்ராஸ்னா என்ன நண்பர்களாகவே பக்கத்தில் வச்சு ஆஹா சூப்பருங்க நீங்கள் பண்ணீங்கன்னா தூள் கிளப்பிடுன்றாங்க, ஊற்றுனதுக்கப்புறம் நான் அன்றைக்கே சொன்னேங்கன்னுவாங்க. இந்த கதையை நமக்கு கூடாது. அதனால் இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், கட்சிக்குள்ளே தொடங்கிட்டாரா இப்போ கொள்கையெல்லாம் கொள்கை சொன்ன மாதிரி எதுவும் தெரியல, அட்லீஸ்ட் கை கால்லாம் சொல்லிட்டார். அது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா இவர் அடுத்தது வந்து நல்ல அறிவாளிகள்னு சொல்கிறத விட அனுபவஸ்தர்களை, குறிப்பாக அரசியல் ஆர்வம் உள்ளவர்களை கொண்டு வரணும். அது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கும் நடக்கலை, முதல்ல நடக்கலை. அதற்கு பிறகு பொன்னையன் ஐயா வந்தார், இவங்க எஸ்டிஎஸ் வந்தார், மற்ற நண்பர்கள்லாம் வந்தாங்கங்கிறது பின்னாடி. அவங்க தனியாக போராடி காட்டினதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வந்தாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் இவருக்கு வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி அந்த கெட்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அனுபவஸ்தர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இவருடைய பலமாக இருக்கும். இவர் எம்ஜிஆரா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளே நான் வரமாட்டேன். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி அந்த அனுபவஸ்தர்களை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எல்லாருக்குமே எம்ஜிஆர்னால் அந்த வெள்ளை நிறம், மக்கள் ரசிக்கிறாங்க, பாட்டு பாடினா தேட்டரில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாகவே எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் பாஸ்போர்ட் சைஸில் யாருமே எம்ஜிஆரை பார்த்ததே இல்லை. ஸோ பெரிய பெரிய அனுபவஸ்தர்கள்லாம் கூட எம்ஜிஆர் அவர்களிடம் வரும்பொழுது அந்த அந்த ஒரு மரியாதையோடையே பழகினாங்க. அது இன்றைக்கி நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் வரலாம். ஆனால் இதை வைத்து கொள்ளாமல் விஜயகாந்த் ஐயா மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்து இவர் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அது வந்து எடுபடாமல் தோற்றுப்போகும். ஸோ அனுபவஸ்தர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவர் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும், வந்தவங்க எல்லாரையும் சேர்த்துக்கணும். ஆனால் யாரை முன்னிறுத்தி பேசினா நல்லது, யார் பேச்சை கேட்டு செய்தால் நல்லதுங்கிறத இவர் செய்யணும். காரணம் ஒரே வரியில் முடிச்சிடுறேன், உங்கள் கேள்விக்கு நான் வரேன். இவருக்கு மக்களிடம் அறிமுகம் இருக்கிறது. இன்னைக்கு 40+ இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இவருடைய ரசிகைகளாக தான் இருக்காங்க. இளைஞர்கள் 20-25 வயதுக்கு உட்பட்டவர்களில் பெரும்பாலானவங்க விஜயை ரசிக்கிறாங்க. 4 படம் ஊற்றுனதுக்கப்புறமா 5வது படத்துக்கு முதல் நாள் 4 மணிக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு யாருக்கும் அமைஞ்சது இல்லை. ரஜினிக்கு ஒரு முறை அந்த மாதிரி நடந்தது. 4 படம் ஊற்றுனதுக்கப்புறமும் திரும்ப அவருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக திரையுலகத்தில் இருக்கார், நிறைய படங்களை கொடுத்துட்டார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து இவரிடம் இருக்கிறது. இது எப்படின்னா உங்கள்கிட்ட ஏடிஎம்மில் பணம் இருக்கிற மாதிரி. அதை வச்சுட்டு நீங்கள் மளிகை கடை நடத்த போகிறீங்களா, மால் நடத்த போகிறீங்களா, பெட்டி கடை நடத்த போகிறீங்களா, இல்லை பார் நடத்த போகிறீங்களா, இல்லை ரெஸ்டாரண்ட் நடத்த போகிறீங்களாங்கிறது உங்கள் பிரச்சனை. கட்சி தொடங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அதில் வாகை சூடுவீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்து வந்து அவர் உறுதிமொழி எடுத்திருக்காரு கொடியேற்றினதுக்கு அப்புறம். அதில் அவர் சொல்கிற தேசியத்தையும் தமிழ் மொழிக்காக உயிரிழந்தவர்கள், இந்த 2 போராட்டத்தை பற்றி பேசுகிறாரு சார். தேசியத்தை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இருந்து தேச நலனுக்காக விடுதலைக்காக போராடினவங்களை மதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் தேசியத்தை தள்ளி வைக்கிறாரோ? இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் 40 பேர் தான் நீங்களும் சொல்லுவீங்க. எங்கள் அம்மாவை போய் கேட்டால் 40 பேர் தான் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவை போய் கேட்டாலும் 40 பேர். ஏன்னா இவங்க மறைச்சு விட்டாங்க. முதல்ல ஞாபகம் வருது காந்தி அவர்கள் தானே சார் ஞாபகம் வரும். தேச நலன், விடுதலைக்காக போராடினவர்கள் அப்படின்னு பேசி உயிர் நீத்தவர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர். நம்ம ஆளுநர் இப்போ வந்துட்டு தான் உங்களுக்கு ரிலீஸே பண்ணார். இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 83 பேர். இவங்க பேர்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த 83 பேர் செய்ததையெல்லாம் ஆளுநர் எடுத்து உங்களுக்கு, ஏன்னா இவங்க ஏன் திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு மேலே யாராவது இருந்தால் அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நகைச்சுவையை கொண்டு வந்து நையாண்டி செய்து அவர்களை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. தனக்கு மேலே யாராவது இருந்தால் அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4-5 பேர் வஉசி, டிகேசி, மாப்போசி அப்படின்னு ஒரு சில பேரை மட்டும் எடுத்து சொல்லிட்டு அந்த பேரை கூட சுருக்கினாங்க பாருங்கள். எதுக்கு சுருக்கினாங்கன்னா அவங்க பின்புலம் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க இந்துக்கள்னு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக பேரெல்லாம் சுருக்கி விட்டு ஒரு 100 வருஷம் கழித்து ஈவேரா யாருன்னா அவர் நம்ம ஆலய தேவாலயத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி கதை விடுறதுக்கு ஏற்ற மாதிரியே
இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. இவர் வந்து அந்த தமிழ்நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள். அதில் ஜல்லிக்கட்டு மாடு வருது. ஸோ அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியுது. எதுக்காக ஜல்லிக்கட்டு போட்டிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஜல்லிக்கட்டு நமக்கு தடையானதுக்கு காரணம் யார்? அதை தான் யாரும் பேச மாட்டாங்க. காட்சி ஊடகத்தில் நெறியாளர் உட்காந்து அதை பேசினா மறைச்சி விட்ருவாங்க. சாதி, மதம், பாலினம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல பிறந்திருக்காங்க, இந்த வேற்றுமையெல்லாம் கலைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேற்றுமையை கலைச்சிருங்க. வேற்றுமையை கலைச்சிருங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. உங்கள் தயாரிப்பாளர்கள் யார் கடந்த 10 படத்தில்? உங்கள் விநியோகஸ்தர்கள் யார் கடந்த 10 படத்தில்? எத்தனை பேரை வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னு நான் எதிர்கேள்வி கேட்க முடியும். கரெக்டாக கேள்வி கேட்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் நான் பேச விரும்பல. அவர் கலைக்கிறேன்னு சொல்கிறாரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாதியற்ற ஒரு சமுதாயம் வர வேண்டும் என்று சொன்னால் 1730 வேலு நாச்சியார் அவர்கள், அதுக்கு பின்னாடி வந்த ஒரு வம்சாவளி ஜம்புதீவி பிரகடனம் அப்படின்னு கொண்டு வந்து, நான் சொல்கிறதெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, அப்போவே இந்த சாதியற்ற மதமற்ற விஷயங்கள் ஒன்று வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடணும்னு சொன்னால் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போல இருந்து முகலாயருக்கு எதிராக போராடணும்னாலும் இப்போ வேணுங்கிறது வந்தது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் அது புதுசு இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சாதியை களையணும்னு சொன்னால் என் பேரில் இருந்து ஐயரையோ ஐயங்காரையோ அல்லது முதலியாரையோ நாடாரையோ தூக்கிட்டீங்கன்னா அது சாதியை களைகிற மாதிரி ஆகாது. எல்லா மதத்திலும் இருந்தும் அதை பண்ணணும். எல்லா நாஸ்திகன்கிட்ட இருந்தும் அதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அது வந்து சாதியை களைகிற மாதிரி வரும் இல்லையா? உன் பேருனா பேரை மட்டும் சொல்லு, இந்த சைடெல்லாம் கொண்டு வராது அப்படின்னு சொல்லுங்கள். அதில் நியாயம் இருக்குது. நான் பண்ணுவேன். அவரும் பாவம் ஜோசப் விஜயன் தான் கார்டு அடிச்சிட்டு இருந்தார். இப்போ அந்த கட்சி தொடங்கும் போது அதை நீக்கிட்டார். விஜயன் தான் போட்டிருக்காரு. நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதை நேர்மையாக செய்யணும். நான் என்ன கேட்குறேன், என்னுடைய சாதி இருக்கணும்னு ஏன் சொல்றீங்க? ஜோசப் விஜய்னு போடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் சொல்லலையே. அவர் போட்டுட்டு இருந்தாரு, கட்சி தொடங்கும் போது அதை எடுத்துட்டாருன்னு நல்லது தான் சொல்கிறேன். அவரும் தன் பெயரில் உள்ள மத அடையாளத்தை நீக்கிட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதைத்தான் நேர்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ரமேஷை காதலிக்கிறேங்கிறாங்க. ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அது வின்சென்ட் ரமேஷ்னு தெரியுது. அதெல்லாம் நம்மளுடைய துர்பாக்கியம். அது வேறு விஷயம். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, சாதியை கலைக்கிறேன், எல்லாரையும் சமமாக பார்க்குறேன், அந்த கதையெல்லாம் ஒரு ஓரம் விடு. டாஸ்மாகில் பில்லு கொண்டு வருவியா, அதை பேசு. 43,000 கோடி கணக்கு காட்டப்படுகிறது. 22,000 கோடி கணக்கு காட்டப்படலை. அந்த 22,000 கோடி 2 பேருக்கிட்ட ஒரு வருஷமும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அமைச்சர்களே அதில் வந்து ஆலயங்களை வச்சுருக்காங்க. நாளைக்கு நீ ஆட்சிக்கு வருவியா, டாஸ்மாக்லேருந்து பில்லை தூக்குவேன், சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அது நடவடிக்கைகளாக இருக்கலாம் சார். கொள்கை சித்தாந்தமாக அதை பற்றி பேச முடியாது. நான் எதை தெரியுமா கொள்கைன்னு சொல்கிறேன்? தமிழக அரசுக்கு வருமானம் வரக்கூடிய அத்தனையும் நான் செய்வேன். தமிழக அரசில் கொள்ளை அடிக்கிற அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதிப்பேன். கனிம வளத்தில் கை வைப்பேன்னு சொல்லுங்கள். தமிழகத்துக்கு இப்போ உடனடி தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி ஆட்சி தான். அதை பிஜேபி சொல்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வந்தால் தான் தவறுகள் வந்து களைஞ்செடுப்பதுங்கிறது நடக்கும். ஒரு உதயநிதிக்கு பிடிக்கலன்னு உடனே 2 படம் ரிலீஸ் ஆகாது. அப்படிங்கிற வேலை கூட்டணி ஆட்சியில் நடக்காது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஆட்சி மாதிரி சொல்றீங்க. இப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சி எப்போதுமே மத்திய ஆட்சியில் இருந்தது. இதே திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இங்கேருந்து அண்ணன் போவார். போயிட்டு எனக்கு இந்த 4 பதவி வேணும் அப்படின்னுவார். ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுவார், கூட்டணியை வச்சு தேர்தலை ஜெயிச்சுட்டு யாருக்குமே அமைச்சரவையில் சீட்டு கொடுக்காம அப்படியே கொஞ்சம் அப்படி தூக்கி போட்டால் அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தால் நிம்மதியாக விட்டுருவார். அந்த தவறு இருக்கக்கூடாது. கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வரணும். அது விஜயோடைய நோக்கமாக இருந்தால் நல்லது. அவர் வந்து அந்த வார்த்தைகள் எங்கேயாவது கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாருன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அவர் பல கட்சிகளுடைய அவியலாக தான் இருப்பார்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஒரு அவியலை பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கோம். இன்னொரு ஆவி எல்லாம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் தமிழகத்தினுடைய தலையெழுத்து நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை இவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வேன். ஒரு உடல்வாகு நல்லா இருக்கிறவனை பார்த்து நீ ஏன் குஸ்தியில் சேரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி, ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ஆண்மகனை பார்த்து நீ ஏன் நியூஸ் வாசிக்கக்கூடாது டிவியில் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சு நாம் சொல்கிறது தானே ஒழிய அவர் எந்த நோக்கத்தில் அரசியலுக்கு வராரு, என்ன திட்டமிட்டிருக்காருங்கிறது தெரியாது. ஆனால் நேர்மையாக ஆர்வத்தோடு தான் வர்றாரு. அந்த வகையில் நாம் அதை பாராட்டோம். அதற்கு அடுத்து பல பிரச்சனைகளை வந்துட்டு அவரோட நிலைப்பாடு அப்படின்றது பார்க்க முடியுது. சிஏவாக இருக்கட்டும், நீட், அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் இஷ்யூ. மெயினாக வந்து அவர் பாஜகவை எதிர்ப்பாரா இல்லை திமுகவை எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. கள்ளச்சாராயத்தில் அவர் என்ன சொன்னார்? அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு சார். குரல் கொடுத்தாரு. அந்த 25 லட்ச ரூபா கொடுத்த சரி தப்புன்னு சொன்னாரா? சொல்லல. சரி, அங்கே அந்த கள்ளக்குறிச்சியிலேயோ போய் ஏதாவது நம்ம ஆட்களை வச்சு போராடி இதற்கப்புறம் அங்கே வந்து சாராயம் காய்ச்சக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தாரா? கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சரி, நீட்டுக்கு வருவோம்.
நீட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2016க்கு முன்னாடி ஒரு 500 மாணவர்களுடைய லிஸ்ட் எடுங்க. மெத்த படித்தவர்கள் 98, 99, கொழுத்த பணக்காரர்கள் 10 கோடி 100 கோடி உள்ளவங்க தான் மருத்துவத்துக்கு போயிருப்பாங்க. 2017லேருந்து 24 வரைக்கும் ஒரு 500 மாணவர்கள் எடுங்க. மெத்த படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் 70-80 மார்க் வாங்கினவங்க கூட சீட்டுக்கு வந்திருப்பாங்க. பல ஆயிரம் கோடி இருக்கிறவங்க இல்லாமல் 1 கோடி இருக்கிறவங்க கூட வந்திருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு அவர் நீட்டை பற்றி பேசணும். சும்மா கும்சா வாக்கு வங்கி அரசியலுக்கு எது செட் ஆகுமோ, எது பாகிஸ்தானுக்கு ஒத்து போகுமோ, எது ஜெருசலமுக்கு ஒத்து போகுமோ, அல்லது வெளிநாடு இஸ்ரேலுக்கு ஒத்து போகுமோ, அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் தப்பு. இது அரசியலுக்கு வராத நிலையில் அவர் பேசியிருக்காரு. அதனால் நான் அதை வந்து குற்றம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் பேசினதெல்லாம் வாக்குவங்க. அதுதான் எங்களுக்கு எடப்பாடி பேசுகிறாரு, விட்டா விஜயகுமார் பேசுவார். உங்கள் நேரம் நல்லா இல்லைன்னா ஜெயக்குமார் ஐயா வந்து பேசுவார். உங்கள் நேரம் ரொம்ப மோசமாக இருந்தால் துரைமுருகன் ஐயா வந்து பேசிடுவார். அப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் தூங்கிட்டா கூட EVKS ஐயா வந்து பேசினார்னா உங்களால் காதை கூட திறந்து வச்சுக்க முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுறாங்களே, அதை நீங்கள் எதுக்கு உட்காந்து பண்ணுறீங்க? CAAல என்ன பிரச்சனை? மொத்தம் 32,315 பேருக்கு தான் குடியுரிமையே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இவருக்கு என்ன கஷ்டமாயிடுச்சு? அந்த 32,315 பேர் எங்கேருந்து வந்தாங்க? ஆப்கானிஸ்தானில் அங்கே இருந்த மைனாரிட்டிஸ், பங்களாதேஷில் அங்கே இருந்த மைனாரிட்டிஸ், அதைத்தானே வந்தாங்க. மைனாரிட்டி தானே வந்தாங்க. அப்போ இந்தியாவில் மைனாரிட்டிக்கு ஒரு நியாயம், வெளிநாட்டில் மைனாரிட்டியாக இருந்தால் வேறு நியாயமா? ஸோ இவர் பேசியதை எதையுமே நான் ஏன் பொருட்படுத்தலைன்னா, அன்னைக்கு ஒரு நடிகர் பேசினார், சந்தோஷம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரத்தான் போகுது. அந்த கூட்டம் உங்களை நம்ப போகுது, நேர்மையாக நம்ப போகுது. உங்களை அதை சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பார்க்கல. நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க, அளவாக பேசுகிறீங்க, தேவைக்கு அதிகமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறதில்ல. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்க, இப்போ பேசுங்க. அதற்கடுத்து தமிழக அமைச்சரவையில் வந்து பெரிதாக மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட. அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் அப்படின்றது அவசியமா? அவர் போகிற வேண்டியது முடிவாயிடுச்சு. அதாவதுங்க, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க, ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதியாக இருக்கார். இது ரெண்டும் நடந்தது. ஆனால் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐயா லண்டனுக்கு போய் படிக்க போகிறதுக்கும், அவர் போய் படிச்சுட்டு இதே அரசியலை செய்கிறதுக்கும், இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனாலே ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு ரைடு நடக்கும், ரைடு நடந்ததுன்னா ஒரு அமைச்சர் உள்ளே போய் மாட்டிப்பார். ஸோ 2 முறை அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த முறை என்ன நினைக்கிறாரு, ஏய் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஜாகிரதையாக இருங்க, எந்த தப்பும் பண்ணாதீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறத நான் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேன், நீங்கள்லாம் யார் என்ன மாதிரி மாறி எல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நீ ஜாகிரதையாக இரு அப்படின்னு அவர் பாவம் சொல்கிறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு. நான் நல்லவங்களை தான் அமைச்சராக வச்சுருக்கேன், அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நான் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழகத்துக்கு அவங்க சேவை செய்வாங்கன்னு சொல்லாமல், நான் போனாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏய் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுதான் நான் பார்த்தேன். இதுக்கும் விஜய் ஐயா அரசியலுக்கு வர்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து தனி, அது தனி, அது தனி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. இவர் நாளைக்கு கொடியை அறிவிப்பார், அதுக்கப்புறம் சின்னத்துக்கு ஒரு நாள் அறிவிப்பார், அதுக்கு ஒரு 5 லட்சம் பேர் கூட்டத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் சின்னத்தை அறிவித்ததுக்கப்புறம் இவர் வந்து சித்தாந்தத்தை ஏதோ ஒரு புக்கு கொடுப்பாரு. அதெல்லாம் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 234 தொகுதியில் படித்த மாணவர்களுக்கு விருதுன்னு சொல்லி இவர் ஒரு நாள் விழா நடத்துவார். அடுத்த நாள் பத்திரிகைகளெல்லாம் அதே பேசும். இந்த நெறியாளர்களும் திமுகவை பற்றி பேசினா பிரச்சனையாக வரும்ன்ட்டு விஜய் பற்றி பேசுவாங்க. ஒரு 4 நெறியாளர் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரு 6 தொலைக்காட்சியில். இது தவிர விஜய் அடுத்தது என்ன பண்ணுவார், நல்ல ஆசிரியர் விருதுன்னு கொடுப்பாரு. உடனே ஒரு பெரிய விழா வரும், அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலும் அதை பற்றி பேசுவான். இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக கட்சி அம்பு எடுத்தாச்சு, வெட்டாச்சு, புறா கண்ணை பார்த்துட்டேன், அடிக்க போகிறேன் அப்படின்னு விஜய் பண்ணார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழகத்திற்கு இந்த மாதிரி புதிய சிந்தனையோடு ஒருத்தர் வர வேண்டும், அதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும். ஆனால் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குங்கிற யதார்த்தத்தோடு வரணும். அவங்க சீண்டுவாங்க. வடிவேலு படத்தில் கிட்னி திருடுறதுக்கு ஒரு பையன் வந்து சீண்டுவான் பாரு, வடிவேலு பயங்கரமாக சீண்டுவான். பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல, ஏய் சும்மா இரு, நான் தான் உட்காந்துருக்கேன், இல்லை நான் போய் பார்க்குறேன்னா கிட்னியை திருடிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க சீண்டுவாங்க. தனியாக நின்று உங்களை நிரூபி, தனியாக நின்று, இவங்க தனியாகவே நிற்க மாட்டாங்க. திமுக 4044 தேர்தலில் கூட அது வரைக்கும் இருந்தால் தனியாக நிற்க மாட்டாங்க. ஆனால் வர்றவனெல்லாம் தனியாக நில்லுன்னு சொல்லி சாவடிச்சுட்டு கடைசியில் நீ 88% தான் கிளம்பி போ அப்படின்றவாங்க. அதையெல்லாம் பண்ணாமல் அழகாக ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணி இதோட சித்தாந்தம்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல. இப்போ சீமான் ஐயாவோட சேர்ந்துட்டோங்கிறதுனால இவர் ஏதாவது சித்தாந்தம் தமிழாக பேச போகிறாரா? இவர் கட்சியில் தமிழ் இருக்குங்க, நானும் தமிழ் தாங்கன்னு 2 பேரும் சேர்ந்துக்க போகிறாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆக
கூட்டணிங்கிறது வந்து அதிமுக எல்லாமே திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே திருமாவளவன் ஐயா கூட ஏறத்தாழ வாசலில் வந்து நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல. டப்புன்னு கதவை போட்டு உள்ளே போயிடுவார். இந்த மாதிரி நிறைய பேரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். தமிழ்நாடு உருப்பட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சரவை அளவில் தகவல்கள் பரிமாற்றம் இருக்க வேண்டும், கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், பதில் சொல்லப்பட வேண்டும். இப்போ எல்லாமே மூடு மந்திரமாக இருக்குது. மாப்பிள்ளையும் மச்சானம் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை மாமா மச்சான் கூட்டணியாக இருந்தால் தான் நல்லது, மாப்பிள்ளை மச்சான் கூட்டணியாக இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மத்திய அரசும் ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அந்த லேட்டரல் என்ட்ரி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீல் பண்ணுறாங்களோ? வக்ஃப் போர்டு என்ன பண்ணாங்க? ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜேபிசிக்கு அனுப்பிச்சது பங்களாதேஷ் பிரச்சனை வந்த சமயத்தில் தேவையில்லாமல் சூடு ஏற்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக அனுப்பிச்சாங்க. ஜேபிசியில் போனாலும் அங்கே பேச போகிறது யார்? எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பேச போகிறாங்க. அதில் ஆளுங்கட்சியினர் இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்கிறதுல 3 பேருன்னு நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஒரு எதிர்கட்சி, நீங்கள் ஒரு பிரதமர், இன்னொரு உங்கள் ஆள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தானே ஜேபிசியில் இருக்க போகுது. ஜேபிசியில் மட்டும் வேறு எதிர்கட்சியிலேருந்து நிறைய பேர் இருக்க போகிறாங்களா? இல்லை. ஆராசா ஐயா ஒரு கத்துவார், ஜெயராம் என்றால் சி அப்படின்வார். அவங்க கேட்டுப்பாங்க, வேற ஒருத்தர் ஒரு பேச்சு பேசுவாங்க. ஆனால் ஒரு முடிவுக்கு வரும். ஜேபிசிக்கு எதுக்கு கொண்டு போய் விட்டாங்க? தேவையில்லாமல் பங்களாதேஷ் பிரச்சனை வந்திருக்கும் போது இதை கொண்டு வர வேண்டாம்னு நாகரிகமாக உலகவியல் எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. ஆனால் வஃப்தில் கை வச்சாங்களா இல்லையா? 2வது, மந்திரி சபையில் ஏதாவது தப்பு பண்ணாங்களா? யாரையாவது உள்ளே சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்களா? பண்ணலை. ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே பிஜேபி தனக்கு 400 இருக்குதோ அல்லது 270 இருக்கோ அல்லது 240 இருக்கோங்கிறத பற்றி கவலைப்படாமல் இந்த தேசத்துக்கு நான் 3வது முறையாக பிரதமராக வந்திருக்கிறேன். 3வது முறையாக பிரதமராக எனக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50-60 வருடத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கூட ஏதோ 1000 காரணத்துக்காக வந்தார், நல்லவர், புட்டுருங்க. ஆனால் நான் வந்திருக்கேன் 3 முறையும் தேர்தலை சந்தித்து வந்திருக்கேன். அவர் அப்படி கிடையாது. முதல் முறை அப்படியே நாமினேட் ஆகி உள்ள வந்துட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எஸ், லேட்ரல் இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி என்ன பேசுச்சு, ராகுல் காந்தி ஐயா இதுக்கு முன்னாடி என்ன பேசினார், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க முரண்படுறாங்க. 62 பேர் 67 பேருக்கான ஒரு விஷயம். சரி, இவங்க மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி நடந்தது இல்லையா, அலுவாலையா எப்படி வந்தார்? அங்கே அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எது மூலமாக வந்தாங்க? அப்புறம் ஸோ இவங்க லேட்ரல் திங்கிங் தான் பாலிடிக்ஸில் வேணும், மாற்றி யோசிக்கிறது தான் வேணும். இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் பத்திரிகைக்கு மாலை முரசு, மாலை மலருக்கெல்லாம் ஏதாவது செய்தி வந்தால் தானே அவங்களும் பத்திரிகை நடத்த முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி சாயங்காலம் வந்து நாளைக்கு மறந்து போகிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. தனிப்பெரும்பான்மை நீங்கள் சொல்கிறது 272 தானே? இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டு தொடர்ந்து பாஜக எதிர்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ செப்டம்பரில் நடக்கிற ஒரு சென்சஸில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கதா செய்திகள் வருது. ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சென்சஸ் எடுக்கும்போதே நம்ம சாதி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்பாங்க. இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பறையர், கல்லர், முதலியார், நாடார்னுலாம் பிரித்து எழுதுவாங்க. ஆனால் கிறித்துவர்களும் இஸ்லாத்தவர்களும் தன்னை வந்து சியா முஸ்லீம் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. முஸ்லீம் 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 முஸ்லீம். கிறித்துவர்கள் தன்னுடைய சாதியெல்லாம் பிரித்து எழுத மாட்டாங்க. கிறித்துவன் 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 எழுதுவாங்க. இப்படி தான் வரும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திங்களா? அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ண முடிஞ்சது? கர்நாடகாவில் சித்தராமையா பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தார்ல, என்ன பண்ண முடிஞ்சது? அது பப்ளிக்காக வரல. ஏன் வரலன்றேன். அதாவது இந்த சாதிவாரி கணப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன தெரியுமா? எங்கே தெரியுமா தப்பு வருதுன்னு நம்ம திரும்ப சொல்கிறோம். இந்துக்களை பிரிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்களா? எத்தனை சாதி உள்ளுக்குள்ளே உள்குத்து இருந்தாலும், பெந்தகோஸ்து, கேத்தோலிக்கு அப்படிலாம் இருந்தாலும் கிறிஸ்டியன்னு சொல்கிறதோடு நிறுத்திப்பாங்களா? இவங்கெல்லாம் முஸ்லீம்னு தெளிவாக சொல்கிறதோடு நிறுத்திப்பாங்களா? நம்மால் அப்படி பண்ண மாட்டான். உணர்ச்சி வசப்பட்டு ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு பேர் போடுவான். ஸோ பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரிக்கிற வேலையை பண்ணுறதுக்காக தான் இவங்க அதை பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? நீங்கள் படித்தவர் இல்லையா? உங்களுக்கு வசதியானவரா, வசதி இல்லாதவரா? உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா, உதவி தேவைப்படலையா? இவ்வளவு தானே ஒரு அரசாங்கம் செய்கிறவனுக்கு தேவை. கொசு மருந்து அடிக்கிறவனுக்கு சாதி எதுக்கு வேணும்? கொசு மருந்து தானே அரசு அடிக்குது. ஒரு அரசு எதுக்கு செயல்படுத்துறீங்க? கொசு மருந்து அடிக்கிறவன் எதுக்கு வர்றான்? மலேரியா உங்களை அண்டக்கூடாதுங்கிறதுக்காக வரான், அவ்வளோதானே. அவனுக்கு எதுக்கு சாதி தெரியணும்? இது மைனாரிட்டி, இங்கே நிறைய கொசு போகும், புஷ்ஷுன்னு அடி அப்படின்னு நான் சொல்லுவான்.
ஸோ இவங்க தேவையில்லாமல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இவர் சாதிவாரி இது ஒரு கணக்கெடுப்பு பிரிவினை உண்டு பண்றதுக்காக அப்படின்னு சொல்றீங்க. இந்துக்களுக்குள் பிரிவினை கொண்டு வருவதற்காக மட்டும்தான் இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. இல்ல ரீசெண்டா கொடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல எஸ்சி கேட்டகரியில சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை எதிர்த்தும் எஸ்சி கேட்டகரியில இருக்க மற்ற அமைப்புகளும் அதை எதிர்த்து வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்களுமே இதை வலியுறுத்துறாங்களே. சாதிவாரி நீங்க கணக்கெடுப்பு. சொல்றது கிரீமி லேயரை பத்தி தானே சொல்றீங்க. கிரீமி லேயர் இல்ல சார், சப் கேட்டகரைசேஷனே எதிர்க்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். ஒரு நீதிமன்றம் அவங்க ஒரு தீர்ப்பு. கேக்குறதும் சாதிவாரி கணக்கெடுப்பு தானே சார். இது பாருங்க, நான் இப்போ வன்னியர் ராமதாஸ் ஐயா கேட்குறாரு, வன்னியர்கள் இத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் இடஒதுக்கீடு கேட்குறாரு. அதன் மூலமாக வன்னியர்களுக்கு அவர் நல்லது செய்தால் அவர் வன்னியரின் தலைவர், உண்மையாக அவர் வன்னியர் தலைவர் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, வரணுங்கிறதுக்காக தான் அது கேட்குறாரு. ஆனால் வன்னியரை சார்ந்தவர்கள் திமுகலையும் மற்ற இடத்துலையும் ஆல்ரெடி இருக்காங்க. திரும்பி வந்துடுவாங்களா? வரப்போகிறதில்ல. அவங்க தன்னுடைய வேலையை விட்டுட்டு இவருக்காக வரப்போகிறாங்களா? வரப்போகிறதில்ல. ஆனால் இவர் கேட்குறது எதுக்காக? ஏழைகளுக்கு அது பயன்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கேட்குறாங்க. அதுக்கு தானே இடபிள்யூஎஸை கொண்டு வந்தோம். 10% ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு இருக்கணும். பொதுவாக 50 வந்துருச்சா, அதற்கப்புறம் நீ இப்படி ஏமாற்றி ஒரு 19 தீக்கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறியா, இன்னொரு 10% ஏழைகளுக்கு மட்டும் வரணும்னு பேசுகிறோம். இதுக்கு மேலே இதுக்கு சாதிவாரி. திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுடைய நோக்கம் இந்துக்களை பிரிப்பதற்காக இருக்குதுங்கிறதுனால தான் அதுக்கு வந்து முடியவே முடியாதுன்னு சொல்கிறோம். ஒரு மனிதனை அவன் விரும்பி சாதிக்குள்ளே வந்திருந்தானா நான் பேசுவேன். மதம் மாற்றப்பட்டவங்களை பற்றி நான் பேசுவேன். ஏன்னா அவன் விரும்பி மாறி இருக்கான். அதை பற்றி நான் பேசுவேன். அதை பற்றி இவங்க பேசுவாங்க. மத்திய அரசு எடுக்க போகுது சாதிவாரி கணக்கெடுப்பு. எடுக்காது அப்படிங்கிற நம்பிக்கை. எடுத்தாலும் அதை வந்து வெளியில் கொண்டு வராது, பிரகடனப்படுத்தாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னுடைய இப்போ இவர் இருக்கார், நேரு இருக்கார், அவர் ஒரு சாதி மாநாடு நடத்துவார், நான் தான் அப்படின்வார். KKSSR வருவார், அவர் ஒரு சாதி மாநாடு, ஏய் நான் தான்டா டே அப்படின்னு சொல்ல பண்ணுவார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நாளைக்கு சேலத்தில் கொண்டலம்பட்டியில் இந்த சாதியினர் இருக்காங்க, அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வரணும், இந்த இடத்துல இந்த சாதியினர் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் முதலீடுகள் அப்படி வராது. முதலீடுகள் எப்படி வரும்னு சொன்னால், எங்கே எனக்கு லேபர் கிடைக்கிறானோ அங்கே தான் நான் வருவேன்ட்டு வருவாங்க. இன்னி வரைக்கும் இவங்க திருநெல்வேலியையோ தூத்துக்குடியையோ வளர்க்கணும்னு நினச்சதே இல்லை, வளர்த்ததே இல்லை. ஏன்? தூத்துக்குடியில் ஏற்கனவே போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு மதம் தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால் அந்த இடத்த டிஸ்டர்பே பண்ண வேணாம் விட்டுருன்ட்டாங்க. அங்கே எந்த வளத்தையும் கொண்டு வரல. அங்கேயும் சிப்காட் இருக்குது, இப்போ தான் வின்ஃபாஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்க தொடர்ந்து என்ன பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே இருக்கட்டுங்க, இது இப்படியே இருக்கட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சாதி வாய்ப்பு கணக்கு எடுத்துகிட்டு நீங்கள் எதாவது மாற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஒரு ரயில்வே மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து போன உடனே தமிழ்நாட்டுக்கு 5 ட்ரெயின் விடுவார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும்? யாராக இருந்தாலும் எதுக்கு தேவையோ அதுக்கு தான் ட்ரெயின் விடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடக்கணும். ஸோ இந்த சாதியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு சாதி பேரை காட்டு, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்கிறது எதுக்காக? ஏங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க? என்னை கூப்பிட்றதுக்காக கேட்குறீங்க. உன் சாதி என்னன்னு எதுக்காக என்ன கேட்குறீங்க? சரி, ராகுல் காந்தி ஐயோடைய சாதி என்னன்னு கேட்டாரா இல்லையா? சொல்ல வேண்டியதானே தைரியமா எந்திரிச்சு, என் சாதியை கேட்குறியா அப்படின்னாரு. இவர் ஊர் பூரா போய் இந்தியருடைய எல்லா சாதியும் கேட்பாராம்மா. இவர் சாதி என்னன்னு கேட்டால் என்னையே கேட்குறியான்னு. என்னங்க இதெல்லாம் டான்ஸு? கொஞ்ச நாளைக்கு ஆடட்டும். இன்னும் தோத்தாங்கங்கிற ஒரு எண்ணமே இவங்களுக்கு இல்லை, தோத்துட்டோங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லை, 3 முறை பிஜேபி ஜெயிச்சிருக்குங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லை. கொஞ்ச நாளில் தெளிஞ்சிடும் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.